அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம், வைகாசி மாதம். வைகாசி மாதம்னாவே ஜாதக ரீதியாக அது ரிஷப மாதம்னு சொல்லுவோம். பராபவ வருஷம்னாவே அந்த வருஷத்தினுடைய பெயர் பராபவம். அந்த பராபவ வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஆங்கில வருஷம்னு எடுத்திங்கன்னா 2000, 2026, 2027, 2028 நம்பர் மட்டும்தான் வரும். அந்த நம்பருக்கு தனியாக நம்ம ஒரு ஜோசியை சொல்லலாம். அது நியூமரலாஜி. 2026 அப்படின்னா உங்களுக்கு 10 கூட்டு எண் 10. 10ல் அதை கூட்டினீங்கன்னா 1. 10 தனியாக சைபருக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால் அது 1. 1ன்னா சூரியனுடைய நல்ல ஆளுமை உள்ள வருஷம் அப்படிங்கிறது நியூமரலாஜியில் ஒரே விஷயமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பராபவம் அப்படின்னா பர உபகாரம், பரோபகாரி, ஒரு பராபவம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கக்கூடியது பராபவம். அதனால் இந்த வருஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறது. உதவி பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது உதவிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, அந்த நட்புக்கு அந்த நட்பு செய்யக்கூடிய அந்த வேலை அது ஒரு உதவி. ஒருத்தர் முடியாமல் இருக்காங்கன்னா வாலண்டியராக ஒருத்தர் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு எனக்கு கை பிடிச்சி விடு, என்னையை தூக்கி விடு அப்படின்னா அது நம்ம யாசகம் கேட்குற மாதிரி. அடுத்தவர்களை எதிர்பார்த்திருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த பராபவம் கணக்கில்லை. அப்போ இந்த வருஷத்தில் பராபவ வருஷத்தில் சூரியன் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி வரை ஒரு மாதத்துலேயும் சூரியன் 30 நாட்கள் இருந்து தன்னுடைய தலையாய கடனை செய்து தலையாய உதவியை செய்கிறார். அந்த வகையில் இந்த வைகாசி மாதம், ரிஷப மாதம், இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, குரு மிதுனத்தில் இருந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குரு பெயர்ச்சியானது சரியாக நடக்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி வருது. குருவோட புதன் இருக்கிறது, குருவோட சுக்கிரன் சேர்றது, அதாவது கிரக நிலை. சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கிறார். செவ்வாய் மேஷத்திலேயே இருக்கார். புதன் சூரியனோட ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். ராகு கேது பயிற்சிக்கு இந்த 4 மாதம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் எது வருது? குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியை நம்ம அடுத்தாப்பில் நம்மளுடைய சேனலில் விரிவாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். அனைவரும் காத்திருந்து அதை கேட்டு அனுபவியுங்கள். ஆக இந்த ரிஷப மாதம் விசேஷம் என்ன இருக்குது? வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள், முருகன் பிறந்த நாள். அன்றைய தினத்திலே சில ஊர்களில் சில க்ஷேத்திரங்களில் தேர்
நடக்கும். முருகனுக்கு வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படும். அதை தவிர பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் வைகாசி மாதங்கிறது சுப மாதம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். 4/5/2026, அதாவது சித்திரை மாதம் கடைசியிலிருந்து வைகாசி மாதம் 15 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலங்கிறது சில பேர் அதை பாரம்பரியமாக அதில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. சில நபர்கள் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இதெல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கும் சாத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக குடி போகலாம், பால் காய்ச்சலாம், வீடு மனை நிலம் வாங்கலாம். சில ராசிகள், சில நட்சத்திரங்கள். மற்றபடி குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த புண்ணியாஜனம் பண்ணுறது, இந்த திரட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகி திரட்டி பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே தாராளமாக செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. குலதெய்வம் கொள்ள போய் மொட்டை அடித்து காது குத்துறேன் மொட்டை அடிக்கிறேன்னு செய்யக்கூடாது. தொலைதூர பயணங்களை செய்யக்கூடாது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் கடையோ வியாபாரமோ தொழில் நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நிறுவனங்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் இப்போ ரிஷப மாசம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போது கிருத்திகையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டுமே அக்னியினுடைய நட்சத்திரம், நெருப்பு நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் சூரியனே சுட்டெரிக்கக்கூடியவர், அதில் இந்த நட்சத்திரங்கள் இன்னும் ஜாத்தியாக சுட்டெரிக்கும். அதனால் இது சம்பிரதாய முறைப்படி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இது வெயில் நேரம், சூரியன் அக்னி நட்சத்திரம்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல காரியங்களை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது அவரவர்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். பராபவ வருஷம் வைகாசி மாதம் மிதுன ராசிக்குண்டான பலன். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். மிதுனராசிக்காரர்களே, உங்களுடைய நேரம் காலம் சிறப்பாகத்தான் இருக்கு. இந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு உங்கள் ராசியில் இருக்கார். ஜென்ம குரு அப்படின்னு உங்களுடைய பலன்லாம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, அது குரு பயிற்சி பலன்லாம் பார்த்துங்க. அப்போ இந்த மாத பலன் குரு பயிற்சி பலனை உள்ளடக்கித்தான் வருது. ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதாவது ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு, உங்கள் ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு அஸ்தமன பலனை தான் கொடுப்பார். அதனால் இந்த குரு பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் இந்த குருவுக்கு உண்டான பவர் ரொம்ப கம்மி. ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் அவரும் 12ஆம் இடத்த அதிபதியாக தான் ராசிக்கு வரார்.
அப்போ உங்கள் ராசிக்கு யார் செய்வாங்கன்னா, உங்கள் ராசிக்கு வேண்டப்படாத நபராக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை இந்த மாதத்தில் செய்யணும். அதனால் இந்த மாதம் பூரா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்ல கிழமை. பொதுவாக நீங்கள் யாரையும் நம்ப போகிறதில்ல, யாருக்காகவும் காத்திருக்க போகிறதில்ல, எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எதுக்காகவும் நிறுத்தி வைக்க போகிறதில்ல. அந்த வகையில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பெரிய படிப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணம் போல தங்களுக்கு எது பிடிக்குமோ அவரவர்களுக்கு பிடித்தமான கல்வி, கல்லூரி இல்லை பள்ளிக்கூடம் அதில் போய் சேர்றதுக்கும் யோகம் இருக்குது. தனக்கு பிடித்த துறையில் படிப்பு துறை சேர்றதுக்கும் யோகம் இருக்குது. ஒரு 25 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண் பெண் திருமண யோகம் இருக்குது. பெண் பார்க்குறதோ, மாப்பிள்ளை பார்க்குறதோ, பேச்சுவார்த்தை நடத்துகிறதோ, பெண் திருமண காரியத்தில் முன்னேற்பாடுகள் இருக்கிறது, முன்னேற்றம் நடக்கிறது. விட்டு போன பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பேசுறது, சொந்தக்காரர்களால் குறிப்பாக மாமா வகை, அத்தை வகை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களால் உங்கள் குடும்பத்தில் நல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு படிக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு தாக்கம், ஒரு ஆசை, கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சி நீங்கள் இந்த மாதத்தில் எடுப்பீங்க. ஒரு +2 படிச்சுட்டேன், நான் டைரெக்டாக நேராக பெட்மாஸ்டர்கிட்ட தான் வேணும், அரசாங்க உத்தியோகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம், ஒரு லட்சியம் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகக்கூடிய இளைஞர்களும் இந்த ராசியில் இருக்காங்க. அது நல்ல முயற்சி. கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ல் இருக்கிறதுனால முயற்சி நிறைய மனசில் உருவாகும். அதை செய்யக்கூடிய விஷயமா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈடுபாடு. 35 வயசுக்கு மேலே திருமணமானவர்கள் கணவன் மனைவி இருபாலருக்கும், ஆண் பெண், இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உற்சாகமான வாழ்க்கை, உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, அன்னன்னையில் நடக்கக்கூடிய காரியங்கள் உற்சாகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தவங்க, யாருக்கிட்டையும் பேசாமல் இருந்தவங்க, நமக்கு என்ன இன்னும் இல்லை, என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, நம்ம அங்கங்கே வெளியில் போக வேண்டாம், பிக்னிக் வேண்டாம், வெளிவட்டார சந்தோஷ பழக்க வழக்கங்கள் சந்தோஷம் வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒரு மாறுதல் உண்டு. பல காரியங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஏற்கனவே திட்டமிட்ட வெளியூர் பிரயாணங்கள்லாம் தடங்களாக மாறும். ரத்தாகிறதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. கேன்சல் பண்ணிவிட்டு வீட்டில் இருப்பீங்க. தேவைப்பட்டால் ஒழிய அத்தியாவசியமான விஷயங்களை தலையிட்டு வெளியூர் பிரயாணம் செய்கிறது நல்லது. 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆண் பெண் இருபாலரும் வேலை விஷயமாக, உத்தியோக விஷயமாக அடிக்கடி யாரையாவது சந்திக்கிறதோ, இல்லை ஏதாவது அப்ளிகேஷன் போட்டுகிட்டே இருக்கிறதோ, இல்லை கிடைச்ச வேலைக்கு போய் சேர்ந்துக்கிறதோ நல்லது. பொதுவாக அனைத்து ராசிக்கும் இருக்கக்கூடிய விஷயம், இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேலையைத்தான் செய்வார். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வேலையை கொடுப்பார். மனதளவில் நிம்மதியாகி, மன சமாதானமாகி கிடைக்கிற வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறார். அதில் உங்கள் ராசி ஒன்றும் விதிவிலக்கு இல்லை.
அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். சிரிப்பு, சந்தோஷம், குதூகலம் குடும்பத்துக்குள்ளே உண்டு. அப்பா அம்மா அவர்களுடைய அனுசரணை நல்ல முறையில் இருக்கும். பல பேருக்கு அப்பா அம்மா அவனுடைய உதவி கிடைக்கும். பணத்தினாலேயோ இல்லை குடும்ப விஷயத்தினாலேயோ காரியங்களாலேயோ உதவிகள் கிடைக்கும். பரோபகாரியாக இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் தான். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்கு எல்லா கிரகங்களும் ஒத்துழைக்கும். 52 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் சில ஆபத்துக்களை சந்திப்பீர்கள். வண்டி வாகனத்தில் போகிறவங்க ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்லலாமே தவிர, ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வை தடுக்க முடியாது. அதனால் அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, இப்போ நம்ம 9 மணிக்கு 7:09 ராகு காலம். ராகு காலத்தில் போக வேண்டாம்னு வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 9:05க்கு கிளம்பலான்னு கிளம்புறீங்க. இப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு தான் சூரியன் உதிக்குது. சூரியன் எப்போ உதிக்குதோ அப்போ தான் நமக்கு அன்னைக்கு காலை ஆரம்பம். அப்போ 9 மணிக்கு ராகுகாலம் முடியுதுன்னா பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க, கேலண்டரில் போட்டிருக்காங்கன்னா 9:30 நீங்கள் கணக்கு வச்சுக்கணும். சூரிய உதயாதி நேரத்தை தள்ளி வைத்து தான் அந்த ராகுகாலம். அப்போ 9:30 தான் முடியுது. அப்போ நீங்கள் 9:10க்கு போனாலும் ராகுகாலத்தில் போகிற மாதிரி தான் கணக்கு. அந்த நேரத்தை தவிர்க்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் லேட்டாக போகிறதுனால தப்பு இல்லை. அதே போல் 9 மணிக்கு உங்களுக்கு ராகுகாலம் ஆரம்பிக்குது. இப்போ சனிக்கிழமை ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? நேரமாக கிளம்பணும். அப்போ அது 9:30க்கு தான் ஆரம்பம் ராகுகாலம். ஆனால் நீங்கள் 9:30க்கு தானே ஆரம்பிக்குதுன்னு 9க்கு அடிப்படை நேரத்தை வச்சுக்கூடாது. அப்போ 8:30 மணிக்கே நீங்கள் கிளம்பு. அதனால் ஒரு விபத்து நடப்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம கிளம்பக்கூடிய நேரம் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முன்ன பின்ன போனால் அந்த விபத்து நமக்கு இல்லை. இது தனிப்பதிவாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். அடுத்ததாக ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, மகன் மகள்கிட்ட வாக்குவாதம் வேண்டாம். அது திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, திருமணமாகாத இருந்தாலும் சரி. செலவு வைக்கக்கூடிய நபர்களாக இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பாங்க. எச்சரிக்கை தேவை.